போகிறதா சொல்லி அந்த பையன் ஏர்போர்ட்லேயே விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் சாப்பிட்றது இருக்கட்டும், என் பையன் என்ன ஆனான்னு தெரியும், அவன் நல்லா இருப்பானான்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போது அவங்க வாயை புத்துறாங்க. ஒரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஒரு வாட்டி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. இது உண்மையாக நடந்தது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஒரு வயசானவங்க ஒரு துணி மூட்டை மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துட்டுருக்காங்க. இது ரொம்ப நேரமாக நடக்குது. அப்போது இந்த செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, இவங்க ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட சொல்லி, இவங்க ஏன் ரொம்ப நேரமாக நடந்துட்டுருக்காங்க, நான் ரொம்ப நேரமாக கவனிக்கிறேன், என்னன்னு போய் விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆஃபீஸர். அப்போ அவங்க வராங்க. அவங்க இந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்கீங்க, யாரோட வந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, என் பையனோட வந்தேன், என் பையன் டிக்கெட் எடுக்க போயிருக்கான், எங்கே போயிருக்கானே தெரியல, ரொம்ப நேரமாச்சு, அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எங்கே போகணும், நீங்கள் இங்கெல்லாம் டிக்கெட் எடுக்க முடியாதும்மா, இங்கே பாஸ் தான் தருவாங்க உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறாங்க. இல்லை, என் பையன் டிக்கெட் எடுக்க போயிருக்கான், வருவான், ஆனால் ரொம்ப நேரமாச்சு, எனக்கு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறாரு அந்த ஆஃபீஸர், சரி செக்கிங் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பையன் பேர் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கே போகணுன்னு சொன்னாங்க உங்கள் பையன், சிங்கப்பூர் போகணுன்னு சொன்னான். சரி, நீங்கள் எந்த ஊர், இவருக்கு டவுட் வந்துட்டு, நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க, என்ன நடந்தது அது முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் அந்த பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பையன் வெளிநாட்டில் வேலை, அதான் சிங்கப்பூரில் வேலை செஞ்சிட்ருக்கான், இங்கே எங்கள் சொத்தெல்லாம் விற்கிறதுக்கு வந்தான், நான் எல்லாமே கொடுத்துட்டேன், என்னை அவனோட கூட்டிகிட்டு போகிறதா சொன்னான், அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு. இவருக்கு ஓரளவு புரிஞ்சு போச்சு, இங்கே எல்லாம் இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு இவங்களை கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி அந்த பையன் ஏர்போர்ட்லேயே விட்டுட்டு போயிருக்கான். அவங்க சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க, இவங்க சொல்கிறாங்க, காலையில் ஒரு 6 மணி போல் வந்தோன்ட்டு. அப்போது மணி 12. அவர் சொல்கிறார், இருங்கன்னு திருப்பியும் போயிட்டு உட்கார வச்சுட்டு போயிட்டு எல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் அந்த நேம் லிஸ்ட்டில் 8:30 மணிக்கு போன சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் இருக்குது அவனோட நேம். அவன் போயிட்டான், அவன் சிங்கப்பூர் போயிட்டான், இவங்கள இங்கே விட்டுட்டான். இதுதான் நடந்திருக்கு. ஆனால் அவங்க சொன்னால் கேட்கல. இவர் மறுபடியும் போய் இந்த ஆஃபீஸரே, சரிம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் சாப்பிட்றது இருக்கட்டும், என் பையன் என்ன ஆனான்னு தெரியல, அவனும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள் பையன் சிங்கப்பூர் போயிட்டான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8:30 மணி ஃப்ளைட்டில் அவன் போனதுக்கான இது இருக்குது. அவன் அங்கே போய் சேர்ந்துட்டான். அங்கேயும் விசாரிச்சாச்சு, உங்களை இங்கே விட்டுட்டு போயிட்டான், அவன் நல்லா இருப்பானான்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போது அவங்க வாயை புத்துறாங்க. வாயை புத்திட்டு, வேண்டாம், உங்கள் வாயால் சொல்லாதீங்க, என் பையனை பழிக்காதீங்க, அவனுக்கு ஏதோ இந்த மாதிரி செஞ்சிட்டான், போட்டோம், எனக்கு பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் யாரும் அவனை சபிக்காதீங்க, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலைமையிலையும் அவங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி, அதுதான் தாயுள்ளம். இப்போ எல்லாம் இவங்களுக்கு என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அந்த மாதிரி தான் போயின்ட்டுருக்கு. அந்த நிலைமையிலும் ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு சொந்த இடத்துக்கும் போக முடியாது, அவங்க எந்த நிலைமை ஆவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி நேரத்துலையும் வேண்டாம், என் பையன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.